ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம். இந்த 4 பாயிண்ட்டுமே பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸை வச்சு எப்படி பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேரலோகிராம் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 4 பாயிண்ட்டை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். பேரலோகிராம் அப்படின்றப்ப ஏபிசிடி இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏடின்றது பிசிக்கு பேரலாக இருக்கும், அதே மாதிரி ஏடின்றது சிடிக்கு பேரலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பர்பண்டிகுலராக இருந்த வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 லைன் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லோப்பு, 2 ஸ்லோப்புமே ஈக்குவல். ஓகேங்களா, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னா 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அதேமாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி அப்படின்னா 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்ற கண்டிஷனை வச்சு தான் இப்போ இங்கே நம்ம சம் செய்ய போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்தது எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்றத நான் M1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ M1 அப்படின்றப்ப நம்ம வந்து y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஓகேங்களா, ஸோ ஏபின்றப்ப இந்த ஏன்ற பாயிண்ட்டு -2.5 3.5, அதே மாதிரி பின்ற பாயிண்ட்டு 10, -4. இதை மட்டும் தனியாக எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்டில் இது x1 இது y1 இது x2 y2. ஓகேங்களா, ஸோ அப்போ M1ல் நான் என்ன எழுதலாம், y2ன்றது -4 மைனஸ் y1ன்றது 3.5 டிவைடட் பை x2ன்றது 10 x1ன்றது 2.5 -4 மைனஸ் 3.5 ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். 10 மைனஸ் 2.5 7.5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதையும் கட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் சைன் மட்டும்தான் மிச்சம். ஸோ -1 M1 ஈக்குவல் டு -1. ஓகேங்களா, இது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி எடுக்கிறேன். ஸோ பின்ற பாயிண்ட்டு 10, -4, சின்ற பாயிண்ட்டு 2.5, -2.5. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது x1 இது y1, இந்த பாயிண்ட் x2 இது y2. ஓகேங்களா, ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்றத M2ன்னு எடுத்தால் ஏற்கனவே ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ அதனால நான் ரிப்பீட் பண்ணலை, நீங்கள் வேணால் எழுதிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகேங்களா, ஸோ அப்போ y2 அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய -2.5 மைனஸ் y1ன்றது -4 டிவைடட் பை x2ன்றது 2.5 மைனஸ் x1ன்றது 10. ஸோ -2.5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 2.5 மைனஸ் 10. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணினா 7.5, பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா இங்கேயும் -2.5 இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ 4 இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ சின்ன 2 நம்பர்லேருந்து சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 4லேருந்து 2.5 சப்ட்ராக்ட் பண்ணால் 1.5, பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைன் ப்ளஸ்ன்றதுனால நான் ப்ளஸ்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கீழே இருக்கக்கூடியது -7.5. ஸோ இங்கே போட்டாலும் சரி காமனாக போட்டாலும் சரி தப்பு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.5 7.5, அதாவது 5 15s are 75. ஓகேங்களா, ஸோ அப்போ M2 வந்து எனக்கு என்ன கிடைக்கிது, -1/5. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சைட்லேயே நான் எழுதிடுறேன் ஏபிபிசி. ஓகேங்களா, ரெண்டுமே வேறு வேறு ஈக்குவலாக வரல. ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஏபி இது பிசி வேறு வேறையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே கூட எழுதிடலாமா, ஸ்லோப் ஆஃப் பிசி முடிச்சிட்டேன். அப்போ சிடி எழுதுறேன். ஓகேங்களா, ஸ்லோப் ஆஃப் சிடின்றப்ப பாயிண்ட்டு சி வந்து 2.5, -2.5, பாயிண்ட்டு டி வந்து -5, +5. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு பேரை வச்சுக்கோம். இது x1 இது y1 இது x2 இது y2. ஸோ அப்போ ஸ்லோப்பு ஏற்கனவே M1 M2 இருக்குது, M3 எடுக்கிறேன்.
ஃபார்முலா y2 மைனஸ் y1 இந்த இடத்துல தெரியலை, அதனால நான் மறுபடியும் எழுதுறேன். ஓகேங்களா, மேலே டிஸ்பிளேல வரல, ஸோ அதனால் ஃபார்முலாவை எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணலாமா? y2ன்றது என்ன இருக்குது? ப்ளஸ் 5 மைனஸ் y1ன்றது மைனஸ் 2.5 டிவைடட் பை x2ன்றது மைனஸ் 5 மைனஸ் x1ன்றது 2.5. ஸோ இப்போ 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2.5. இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப டேரெக்டாக ஆட் பண்ணலாம். 5 ப்ளஸ் 2.5. ஓகேங்களா, ஸோ 5 ப்ளஸ் 2.5 உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பாயிண்ட் நம்பர், இது வந்து ஹோல் நம்பர், முழு நம்பர். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து 5.0 அப்படின்னு தான் நம்ம எழுதிக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 5.0 2.5 இப்படி வச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 0 ப்ளஸ் 5 5 ப்ளஸ் 2 7. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். 5.0 2.0 பாயிண்ட்டுக்கு நேராக தான் பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா, பாயிண்ட் இல்லாமல் முழு நம்பராக இருந்துச்சு, அடுத்து ஒரு பாயிண்ட் நம்பராக இருக்கும்போது முழு நம்பருக்கு நேராக முழு நம்பரை வச்சு பாயிண்ட்டை தனியாக வச்சு தான் எழுதணும். இங்கே வந்து பாயிண்ட் போட்டு 0 போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி பழகுங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணி பழகும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எனக்கு பாயிண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7.5. ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப மைனஸ் சைன் வந்துடும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்றப்ப இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 7.5, கீழே மைனஸ் 7.5. ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் காமனாக மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 7.5 7.5 கட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் -1. ஸோ M3 வந்து -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம் ஏபி, பிசிக்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ சிடிக்கான ஸ்லோப்புமே இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது டிஏ ஆர் ஏடிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாயிண்ட் ஏவையும் பாயிண்ட் டியையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பேர் x1 y1 x2 y2. ஸோ M4 அப்படின்றது பேர், ஏன்னா M3 ஆல்ரெடி வச்சுருக்கோம், இப்போ M4 வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா y2 மைனஸ் y1. ஸோ y2ன்றது 5, y1ன்றது 3.5. y2 minus y1 divided by x2 minus x1. x2ன்றது -5 minus x1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் 5 மைனஸ் 3.5 அப்படின்றத நான் சப்ராக்ட் பண்ணும்போது 5ன்றத முழு நம்பரை இப்படி தான் வச்சு எழுதுகிறேன். 3ன்றது முழு நம்பருக்கு நேராக முழு நம்பர் 0.5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 0லேருந்து 5 போகாது, ஸோ பேரோ இங்கே வந்து 10. 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ அப்போ மேலே 5ல் வந்து 3.5 சப்ட்ராக்ட் பண்ணால் 1.5. இது ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சொன்ன அதே தான் 5 ப்ளஸ் 2.5 7.5, பட் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ். ஓகேங்களா, இப்போ 1.5 7.5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இதை 10ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா என்னமா ஆயிரும்? 15 டிவைடட் பை 75. ஸோ மைனஸ் காமனாக இருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நமக்கு பாயிண்ட் வச்ச நம்பரை கட் பண்ண முடியலை அப்படின்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ மேலேயும், அதாவது ரெண்டுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு டிஜிட் ட்ராவல் ஆகும். ஸோ 15க்கு அப்புறம் பாயிண்ட் வரும். அதே மாதிரி 7.5 அப்படின்றப்ப 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு டிஜிட்டு பாயிண்ட்டு ட்ராவல் ஆகும். ஸோ 75 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் 0 போட்டாலும் போடலைனாலும் மீனிங்லெஸ். ஓகேங்களா, அர்த்தம் இல்லை, அதுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 15/75. ஸோ இதை கட் பண்ணும்போது 15/75 என்னால் டேரெக்டாக 15 டேபிளால் கட் பண்ணாலும் சரி, இல்லை 5 டேபிளால் கட் பண்ணாலும் சரி, இல்லை 3 டேபிளில் கட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எதுலேயுமே ஆன்சர் வரும். ஸோ 5ல் எண்டிங் வித் 5ன்றப்ப டேரெக்டாக நான் 5 டேபிளே போடுறேன். 3 5s are 15. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7ல் 1 5, அடுத்து ரிமைண்டர் 2 இருக்குது. 2 5ன்றப்ப 25, 25ல் 15 5. அகெயின் 1 3 3 5 3s are 15. ஸோ மேலே இங்கே வந்து ஒரு மைனஸ் சைன் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸ் சைன் இங்கே இருக்கும். ஆன்சர் என்ன வரும்? அந்த மைனஸ் சைன் மேலே எதுவுமே இல்லை, 1 டிவைட் பை கீழே 5 மட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ M4 வந்து -1/5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா M1 ஈக்குவல் டு M3. ஓகேங்களா, அதாவது M1ன்றது இதுக்கான ஸ்லோப்பு, M3ன்றது M1ன்றது ஏபிக்கான ஸ்லோப்பு, M3ன்றது சிடிக்கான ஸ்லோப். ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவல். ஓகேங்களா, ஸ்லோப் M1 ஈக்குவல் டு M3. கீழே நான் எழுதிடுறேன். ஸோ M1 ஈக்குவல் டு M3. அதே மாதிரி M2 ஈக்குவல் டு M4. ஓகேங்களா, M2வும் M4ம் ஈக்குவல். அதாவது M1ன்றது என்னது -1, M3ன்றது -1, இது ரெண்டு ஈக்குவல். M2ன்றது -1/5, M4ன்றது -1/5. ஓகேங்களா,
ஸோ இது வந்து என்னது ஏபி, இது வந்து சிடி, ரெண்டுக்கும் உள்ள ஸ்லோப்பு. ஸோ இதில் இருந்து இந்த பாயிண்டில் இருந்து இங்கேருந்து என்ன எழுதலாம், that for ஏடி parallel to ஏபி, ஓகேங்களா, ஏபி parallel to சிடி. ஸோ இதில் இருந்து that for சிபி ஆர் பிசி parallel to டிஏ, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஏபி parallel to சிடி, சிபி parallel to டிஏ, ஓகேங்களா. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel to each other அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. பட் இதை வச்சு மட்டுமே நம்ம இதை parallelogram சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்தாலும் ஒரு ஸ்கொயர் எடுத்தாலும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel தான். பட் இந்த parallelogram பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel மட்டும் கிடையாது, இந்த ஏசி பிடி ரெண்டோட மிட் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக டச் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தொடக்கூடியது ரெண்டோட மிட் பாயிண்ட்டும் சேம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து parallelogram அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இந்த ஏசின்றது பிடியை கரெக்டாக ரெண்டாக வெட்டும், அதே மாதிரி பிடின்றது ஏசியை கரெக்டாக ரெண்டாக வெட்டும், இன்னொன்று ஏடி ஈக்குவல் டு பிசி, ஓகேங்களா. ரெண்டுமே லென்த்து வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன். ரெண்டு லென்த்தும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை parallelogram சொல்ல முடியும். ஸோ அப்போ ரெண்டு விதத்தில் ப்ரூவ் பண்ணலாம். என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் பிடி ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஏசி இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஸோ ரெண்டு விதத்தில் இதை இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இது வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று வந்து லென்த்தை ஈக்குவல்னு சொல்லலாம், இன்னொன்று மிட் பாயிண்ட்டை ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா மிட் பாயிண்ட்டை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுக்குமான மிட் பாயிண்ட், ஏன்னா மிட் பாயிண்ட்ன்றது ஃபார்முலா இது வரைக்கும் நம்ம எழுதலை, ஆனால் லென்த்துக்கான பாயிண்ட் தான் எழுதியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்ரெடி மிட் பாயிண்ட் எழுதியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போயும் ஒரு தடவை எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போ பிடிக்கான மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, பாயிண்ட் பி வந்து என்ன இருக்குது 10, -4. பாயிண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா -5, 5. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா பிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது x1 + x2/2, y1 + y2/2, ஓகேங்களா. ஸோ அப்போ x1 y1 இதுதான், இது x1 இது y1, இது x2 இது y2 பேர் வச்சாச்சு. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடின்றப்ப x1 10, x2ன்றது -5 / 2, y1 -4, y5ன்றது 5 / 2. ஸோ 10 - 5 5 / 2, -4 + 5. ஸோ 1 - 1 ப்ளஸ், அப்போ பெரிய நம்பர் அந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 1, ஓகேங்களா, ஏன்னா ப்ளஸில் தான் வரும். அடுத்து 2. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படின்றது இது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஏன்ற பாயிண்ட் என்ன இருக்குது 2.5, 2.5, 2.5 3.5 3.5, ஓகேங்களா. 2.5, 3.5. அதே மாதிரி சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன் இருக்கும். ஓகே 2.5, 3.5. சி வந்து 2.5, -2.5, ஓகேங்களா. ஸோ அப்போ சி வந்து 2.5, -2.5, ஓகேங்களா. ஸோ இப்போ வழக்கம் போல் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ பேர் வச்சிங்கன்னா இது x1 இது y1, x2 y2. ஸோ அப்போ x1ன்றது 2.5 ப்ளஸ் x2ன்றதும் 2.5/2, y1ன்றது 3.5, y2ன்றது -2.5, ஓகேங்களா. அதாவது ப்ளஸ் போட்டு மைனஸ் போடணும், டைரெக்டாக மைனஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா. /2. 2.5 2.5 ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவோம், வழக்கம் போல் பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் எல்லாம் வச்சு தான் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. 5 + 5 10, 10க்கு 0 எடுத்துகிட்டேன், 1 வச்சுருக்கேன், 1 வந்து இங்கே போட்டேன் கேரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5.0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை நம்ம எழுதணும் அவசியம் இல்லை, 5ன்னு எழுதிடலாம். 5/2.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5ல் இருந்து 2.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 5 மைனஸ் 5 0. பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை வச்சு தான் ஆட் பண்ணுறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 3 மைனஸ் 2 1. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க. என்ன இருக்குது? 1. கீழே வந்து 2. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஓகேங்களா என்ன வருது? 5/2, 1/2. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5/2, 1/2. செகண்ட் ஈக்குவேஷன் 5/2, 1/2. Therefore 1 ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன? ரெண்டு மிட் பாயிண்ட்டுமே ஏசிக்கான மிட் பாயிண்ட்டும் சரி, பிடிக்கான மிட் பாயிண்ட்டும் சரி. ஓகேங்களா? அதாவது இந்த பிடிக்கான மிட் பாயிண்ட்டும் ஏசிக்கான மிட் பாயிண்ட்டும் என்னது? 5/2, 1/2 தான். ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்றப்ப என்னது? இந்த கண்டிஷன்லாம் வச்சு therefore these points இங்கே தான் எழுதணும். பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ parallelogram. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. parallelogram. ஓகேங்களா? ஸோ அப்போ இது parallelogram அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? அதாவது இங்கே கூட எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இது பேரலோகிராம் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 5.2ல் இருக்கக்கூடிய 10th சம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.